Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Facebookல நம்ம எப்படி ஸ்டார்ஸ் செட்டப் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டார்ஸ் செட்டப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பேமெண்ட் மெத்தட ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து ஸ்டார்ஸ்க்காக மட்டும் பேமெண்ட் மெத்தட எனேபிள் பண்ண மாட்டீங்க. நீங்க Facebook வழியாக நீங்க வந்து வீடியோஸ் மூலமா மணி ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு ரெவென்யூ வருது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட ஆட் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோல நம்ம எப்படி பேமெண்ட் மெத்தடும் ஆட் பண்ணலாம், ஸ்டார்ஸையும் எப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Facebook ஆப் ஓபன் பண்ணிட்டேன். Facebook ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைனை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மெனு அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கும், அது மேல கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய அக்கவுண்ட் நேம் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க, ப்ரொஃபைல் பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல ப்ரொஃபஷனல் டாஷ்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் டாஷ்போர்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ வந்து அதுல வந்து மேல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோம், இன்சைட்ஸ், கண்டென்ட் சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கடைசியா வந்து பாருங்க உங்களுக்கு மானிடைசேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மானிடைசேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து லாஸ்டா இருக்கக்கூடிய மானிடைசேஷன் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அவைலபிள் டு செட்டப் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டார்ஸ் வந்து எனக்கு வந்து அவைலபிளா வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய Facebookல 500 ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ஸ் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா வந்துரும். இப்போ வந்து பாருங்க எனக்கு ஸ்டார்ஸ் வந்து அவைலபிளா வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க செட்டப் சொல்லிட்டு இருக்கு. செட்டப் நம்ம கொடுத்து நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து நம்ம பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து செட்டப் வந்து கிளிக் பண்றேன். செட்டப் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும், ஸ்டார்ஸ் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க கன்ஃபார்ம் யுவர் இன்ஃபோ டு ஸ்டார்ஸ் ஏர்னிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய நேம், டேட்டா பர்த், அதுக்கப்புறம் கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சரியானு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல எதனா தப்பு இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து எடிட் ஐகான் கொடுத்துருக்காங்க பென்சில், அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய நேமா இருக்கட்டும் அல்லது டேட்டா பர்த்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கண்ட்ரியா இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க டேட்டா பர்த் சொல்லிட்டு இருக்கு. அதுல எதனா மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய இயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்த் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல நீங்க வந்து அழகா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான டேட்டா பார்த்து செட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு கீழே பாட்டம்ல அப்டேட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்டேட் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்டேட் இன்ஃபோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எடிட் பண்ணது எல்லாமே வந்து அப்டேட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து அப்டேட் இன்ஃபோ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல அக்செப்ட் டெர்ம்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் டெர்ம்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அக்செப்ட் டெர்ம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல இப்போ ஸ்டார்ஸ் செட்டிங் அப் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். ஃபியூ செகண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வந்து ஆயிடும், அதாவது ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு யூ கேன் நவ் ஸ்டார்ட் ஏர்னிங் சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ஸ் வழியாக நம்ம வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார்ஸ் அப்படின்றது உங்களுடைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இப்போ அந்த வீடியோஸ் எதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு, பீப்புள்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டார்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு டொனேட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது போல நீங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து பேமெண்ட் மெத்தட செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து யுவர் டூல்ஸ்ல வந்து ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு, செட்டப் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க அவைலபிளா வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து செட்டப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து காமிக்கல. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு மானிடைசேஷன் டூலை மட்டும் தான் எனேபிள் பண்ணிருக்கோம். இன்னும் வந்து பாருங்க கண்டென்ட் மானிடைசேஷன் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் வீடியோஸ்க்கு அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாவை நீங்க வந்து மீட் பண்ணும்போது அதை வந்து எனேபிள் வந்து ஆயிடும். அதனால நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய ஒர்க் வந்து போட்டுக்கிட்டு இருங்க உங்களுடைய Facebookல. ஓகே, இப்போ நம்ம பே அவுட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதாவது பேமெண்ட் மெத்தட் எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்ஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து கண்டென்ட் வழியாக மானிடைசேஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதன் மூலமா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னாலும் அதை வந்து வித்ட்ராவல் பண்றதுக்கு இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கு கண்டென்ட் மானிடைசேஷன் எனேபிள் ஆகிட்ட பிறகு. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய செட்டப் பே அவுட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செட்டப் பே அவுட் அக்கௌண்ட் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிட்டேன். செட்டப் பே அவுட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் லோடிங் வந்து ஆகி இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி பேசிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா செக் பண்ண வேண்டியது உங்களுடைய நேமா இருக்கட்டும், லாஸ்ட் நேமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேட்டா பர்த், கண்ட்ரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ஸ் செட் பண்ணும்போது நம்ம பார்த்தால அதே போல தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நீங்க சேமா தான் கொடுக்கணும். உங்களுடைய நேமா இருக்கட்டும், டேட்டா பர்த்தா இருக்கட்டும், கண்ட்ரியா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க என்டர் பிசினஸ் இன்ஃபோ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கண்ட்ரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கண்ட்ரி எதுவோ நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்தியா அப்படின்றதுனால இந்தியா வந்து நம்ம செலக்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்தியா வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிசினஸ் டைப் கேட்டிருக்காங்க. பிசினஸ் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல ஒரு சில பிசினஸ் டைப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இதுல என்ன டைப்போ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இண்டிவிஜுவல் அப்படின்றதுனால இண்டிவிஜுவல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க எனக்கு
உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க என்டர் யுவர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஃபில் பண்ணணும். இதுல வந்து உங்களுடைய நேமா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், இன்னும் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா எப்படி ஃபில் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே வந்து வந்துடலாம், டவுன் பண்ணிக்கலாம் அந்த பேஜ். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிரைமரி அட்ரஸ். இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் எதுவோ, இப்போ நீங்க பிரைமரியா யூஸ் பண்ணக்கூடிய எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய அட்ரஸ் எதுவோ அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹோம் அட்ரஸ் அதை வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிட்டி, உங்களுடைய சிட்டி எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான சிட்டி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சிட்டி என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டேட் வந்து உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க இதுல வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய ஸ்டேட் எதுவோ இதுல அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடு அப்படின்றதால தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க போஸ்டல் கோட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான போஸ்டல் கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான போஸ்டல் கோட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். போஸ்டல் கோட் அப்படின்றது ஒரு 6 டிஜிட் அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கான போஸ்டல் கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது பின்கோடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே வந்து மெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான மெயில் ஐடி வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து என்டர் வந்து நான் பண்ணிக்கிறேன். இது போல உங்களுடைய ஃபோன் நம்பரா இருக்கட்டும், மெயில் ஐடியா இருக்கட்டும், நீங்க வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பேன் நம்பர். இப்போ வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணணும். இப்போ இதுல வந்து உங்களுக்கான பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. பேன் கார்டுல இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து சரியா வந்து நீங்க என்டர் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ என்னுடைய பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து உங்களுக்கான பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து VAT GST ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு, அதுல வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சரியானு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ்ல நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த செக் பாக்ஸ்ல டிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அந்த செக் பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த பேஜ் லோடிங் ஆகி இப்போ உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சூஸ் ஹவ் யூ லைக் டு கெட் பெய்ட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸை வித்ட்ரா பண்றதுக்காக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இதுல வந்து பாருங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம பேங்க் அக்கௌண்ட் வழியாக கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வயர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேபால் அக்கௌண்ட் நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். இப்போ நமக்கு வந்து பாருங்க இந்தியாவில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிளா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து இதுல வயர் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் பேபால் அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கோங்க. வயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது யூடியூப்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயர் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக தான் பேமெண்ட் வந்து நீங்க வாங்குவீங்க. இப்போ வந்து பாருங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா போனா ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 3 டேஸ்ல வந்து மணி வந்து உங்களுக்கு பெய்ட் ஆயிடும். இதுவே வயர் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒரு 10 டேஸ் 5 டேஸ் அது போல வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துப்பாங்க. 7 டேஸ் 10 டேஸ் அது போல வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துப்பாங்க உங்களுக்கு வந்து மணி வந்து ரிசீவ் பண்றதுக்கு. ஓகே, இதுல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுனால 3 டேஸ்லயே 2-3 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து அதனால பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எது வசதியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்துரும். கீழே வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுடைய பேங்க் கண்ட்ரி ஏதோ அது வந்து இந்தியான்னு சொல்லிட்டு தான் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட் கரன்சி வந்து INR வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும் இந்தியா அப்படின்றதுனால. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க லீகல் ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய நேம் சரியானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லீகல் லாஸ்ட் நேம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க IFSC கோட் வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து நீங்க இந்தியால யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து IFSC கோட்லாம் இருக்கும், உங்களுடைய IFSC கோட் வந்து என்டர் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க்குக்கான IFSC கோட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான IFSC கோட் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாட்டம்ல லிங்க் பே அவுட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செக் பண்ணிட்டு சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல லிங்க் பே அவுட் மெத்தட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லிங்க் பே அவுட் மெத்தட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். லிங்க் பே அவுட் மெத்தட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து செட் ஆயிடும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க லிங்க் பே அவுட் மெத்தட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிடுச்சு. லிங்க் ஆகிட்ட பிறகு தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஆட் யுவர் டாக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சப்மிட் வந்து பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து பாருங்க நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி நம்ம மறுபடியும் உள்ள வந்துட்டு நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்த பேஜ்ல உங்களுடைய மெயில் ஐடியா இருக்கட்டும் அல்லது ஃபோன் நம்பரா இருக்கட்டும் பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணி தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து பேக் வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல தான் இருக்கும். நீங்க வந்து இன்னொரு ஸ்டெப் அந்த டாக்ஸ் இன்ஃபோ நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாம பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். நம்ம இந்த பேஜ்ல இருக்கும்போது எப்படி நம்ம உள்ள போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க, எனக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வருது. செட் அப் யுவர் பே அவுட் அக்கவுண்ட் டு கெட் பெய்டு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து எல்லா ஸ்டெப்பும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வராது. நீங்க எதனா ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணாம பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த பாப்பப் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து 4 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து 5வது ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணல. அது வந்து டாக்ஸ் இன்ஃபோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பாப்பப் அப்படியே தான் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு தான் நம்ம வந்து அத வந்து பண்ணணும். அதுக்காக இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல செட் அப் பே அவுட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செட் அப் பே அவுட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட் அப் பே அவுட் அக்கவுண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்பவும் போல இந்த பேஜ்லாம் வரும். ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணதெல்லாம் அது வந்து கரெக்ட்டா இருக்கும். எல்லாமே செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு 3வது ஸ்டெப்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா போகாது. இதுல வந்து பாருங்க, உங்களுடைய பான் நம்பர் வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பான் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் அப்படின்றது அவைலபிளா வரும். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க் பண்ணிருக்கலாம் அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் பேமெண்ட் மெத்தட். இப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல லிங்க் பே அவுட் மெத்தட் சொல்லி கொடுத்திருக்காங்க. லிங்க் பே அவுட் மெத்தட் அப்படின்றது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து லிங்க் பே அவுட் மெத்தட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க, இப்போ ஃபைனலா 5வது ஸ்டெப் வந்து வந்துரும். டாக்ஸ் இன்ஃபோ நம்ம சப்மிட் பண்றது. இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட் யுவர் டாக்ஸ் இன்ஃபோ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல ஆட் டாக்ஸ் இன்ஃபோ சொல்லிட்டு இருக்கு. ஆட் டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணணும். அதாவது எப்பவும் போல எப்படி லாகின் பண்ணீங்களோ அது போல பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரா இருக்கட்டும் அல்லது மெயில் ஐடியா இருக்கட்டும், நீங்க எதன் மூலமா Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய Facebook அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய மெயில் ஐடியா இருக்கட்டும், ஃபோன் நம்பர் இருக்கட்டும், அதை என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து நான் கொடுத்துட்டேன். லாகின் கொடுக்கும்போது இது போல வந்து லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து சேவ் யுவர் லாகின் இன்ஃபோன்னு சொல்லிட்டு வரும். நீங்க சேவ் பண்ணா பண்ணிக்கோங்க, இல்ல நாட் நவ வந்து கொடுத்துக்கோங்க. நான் சேவ் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ சேவ் கொடுத்த பிறகு வந்து பாருங்க, இப்போ லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, கண்டினியூ ஆஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ கண்டினியூஸ் சுபா சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய அக்கவுண்ட் நேம் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டினியூ சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துறேன். கொடுத்த பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ வந்து ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபில் வந்து பண்ணணும். இதுல வந்து பாருங்க, வாட் இஸ் யுவர் டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணதுனால இதுல டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் ஆயிரும். நீங்க வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ 2வது क्वेश्चन வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க வந்து யுஎஸ் சிட்டிசனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து யுஎஸ் சிட்டிசனா இருக்கீங்க, யுஎஸ்ல நீங்க வந்து வாழ்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. யுஎஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல. ஓகே, இப்போ நான் வந்து நோ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய Facebook ஏர்னிங்ஸை வந்து நீங்க வந்து எதனா இடைத்தரகர்களை பயன்படுத்தி, ஏஜென்ட்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு மணி ரிசீவ் பண்ணி அதன் மூலமா நீங்க வந்து பேமெண்ட் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் இல்லனா நீங்க வந்து தனியா அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற ஒருத்தவங்க வழியாக நீங்க வந்து பணம் பெறக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல எஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க எதனா ஒரு நிறுவனத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா மணியை வந்து நீங்க ரிசீவ் பண்ணி அதுல ஒர்க் பண்ணி நீங்க வந்து மணியை ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலா நான் செல்ஃபா வந்து பண்றதுனால இதுல வந்து நான் நோ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுல நோ கொடுத்துறேன். நோ கொடுத்த பிறகு கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, எனக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கான நேம் வந்து இருக்கும். உங்களுடைய நேம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நீங்க உங்களுக்கான கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து சைடுல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து எந்த சிட்டிசனோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கண்ட்ரியோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா அப்படின்றனால இந்தியா வந்து நம்ம இப்போ செலக்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்தியா வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுக்கான கண்ட்ரி வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுல வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் நம்பர் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ்ல இருக்கும். அந்த செக் பாக்ஸ்ல டிக் ஆகி டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸ்ல மட்டும் ஐ ஹேவ் ஏ நான் யுஎஸ் டின் சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க வந்து யுஎஸ் இல்ல அப்படி சொல்லிட்டு உங்களுடைய பேன் நம்பர் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்ததுனால இந்த செக் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டா வந்து டிக் ஆகி தான் இருக்கும். இப்போ கீழ வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, ஐ ஹேவ் யூஎஸ்டி சொல்லிட்டு. நீங்க வந்து யூஎஸ்ஆ இருக்கீங்க அப்படின்னா அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த செக் பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கீழ பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. எல்லாமே நீங்க வந்து இந்த பேஜ்ல நீங்க வந்து சரியான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ஆட் யுவர் மெயிலிங் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸ், மெயிலிங் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதுல வந்து செக் பாக்ஸா டிக் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டா டிக் ஆகி தான் வரும். ரெண்டுமே சேம் தான் அப்படின்ற பட்சத்துல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க இதுக்குள்ள டிக் பண்ணிட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க.
இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க provide additional details relating to your services சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல இந்தியாவே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 0% வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா யூஎஸ் மூலமா அங்க இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி 100% அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மணி ஏர்ன் பண்ணல, நம்ம அங்க வந்து எதுவுமே பண்ணல, அதனால 0 வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ணிக்கிறோம் 0%. ஓகே, இப்போ நீங்க இது போல 0%ல செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். கான்டாக்ட் அஸ் டு கண்டினியூ சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு செக் பாக்ஸ்ல டிக் ஆயிருக்கும். டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு டிக் ஆகல அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த பேஜஸ் டோட்டலாவே நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க சிக்னேச்சர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் வந்து எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர்ல வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நேம் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து என்டர் பண்ணணும், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க டேட், இப்போ வந்து கரண்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணக்கூடிய அந்த டேட் வந்து டுடே டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது வந்து அப்படியே விட்டுட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே சரியானு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க ரிவ்யூ அண்ட் சப்மிட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஃபில்அப் பண்ண ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே இருக்கும். இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. டோட்டலாவே எல்லா இன்ஃபர்மேஷனும் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிறகு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க சப்மிட் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம் இருக்கக்கூடிய சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத நான் கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்ப்ளீட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நமக்கான டாக்ஸ் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ்ல டிக் ஆயிருக்கும். டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய டன் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல. ஓகே, இப்போ நான் வந்து டன் வந்து கொடுத்துறேன். டன் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க ஆட் யுவர் டாக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இப்போ லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆயிடும் உங்களுடைய பேமெண்ட் மெத்தட். இப்போ வந்து நம்மளுடைய பே அவுட் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு, பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து பேக் வந்துற பிறகு இப்படி பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ் விட்டு பேக் போயிடுங்க. இப்போ நீங்க அந்த டோட்டலா இந்த Facebook விட்டு பேக் போயிட்டு ரன்னிங்ல இருக்கக்கூடிய Facebook ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுடைய Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. திரும்ப Facebook ஆப் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி 3 பார் லைன் கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து என்னுடைய மெனு பேஜ்ல என்னுடைய அக்கௌண்ட் நேம் இருக்கு, அது மேல கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும். மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் டாஷ்போர்ட் வந்து நான் திரும்ப வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஷனல் டாஷ்போர்டை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க எனக்கு வந்து மறுபடியும் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இப்போ மறுபடியும் மேல டாப்ல ஹோம் இன்சைட் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கு. அதுல வந்து நான் மாடிஃபிகேஷன் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன் ஸ்க்ரோல் பண்ணி. ஓகே, மாடிஃபிகேஷன் வந்து நம்ம திரும்ப வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ் ரீலோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து போயிடும். இப்போ வந்து பாருங்க ரீலோட் பண்ணும்போது போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல யுவர் ப்ரொஃபைல் இஸ் ஏர்னிங் மணி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல்ல மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட லிமிட் வந்துட்ட பிறகு நம்ம வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு வந்து மணி மானிடைசேஷன் வந்து எனேபிள் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து ஸ்டார்ஸ்க்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க யுவர் டூல்ஸ்ல வந்து பாருங்க ஸ்டார்ஸ் சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ ஸ்டார்ஸ்ல வந்து ரெவன்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும், ஏர்னிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். நீங்க இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரைட்டீரியாவை அந்த டாலரை ரீச் பண்ணும்போது நீங்க வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் அதோட மதிப்பை வந்து நீங்க இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நம்மளுடைய Facebookல ஸ்டார்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணணும் மற்றும் பே அவுட் மெத்தடை வந்து நம்ம இப்படிதான் வந்து ஆட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.